வணக்கம். அமித்ஷாவுடைய திட்டத்தை பொது வழியில் போட்டுடைத்த அண்ணாமலை 2026 தேர்தல் வியூகம் என்ன என்பதை பற்றி யாருக்கும் தெரியாது. அமித்ஷா வெளியும் சொல்லல. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமியும் அந்த விஷயத்தை வெளியே சொல்லல. எல்லாமே மர்மமா இருந்தது. ஆனா 2 நாள் டெல்லியில் இருந்தார் அண்ணாமலை. நேத்து டெல்லியிலிருந்து திரும்பி திருப்பூர் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அங்கதான் நம்ம அமித்ஷா அவர்களுடைய திட்டத்தை அதிரடியாக போட்டு உடைச்சிருக்கிறாரு. அதை பார்த்த பிறகு அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அதிர்ச்சி. பாஜகவுக்கு அதிர்ச்சி தான், அதே மாதிரி அதிமுகவுக்கும் அதிர்ச்சி தான், திமுகவுக்கும் பேர் அதிர்ச்சி தான். அமித்ஷாவுடைய திட்டம் ஓரளவுக்கு வெளிப்பட்டு போச்சு. அண்ணாமலை அவர்கள் நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசினதை வச்சு பார்க்கும் பொழுது சரி என்ன திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவினருக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து வருகின்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பரிசோதனை களம் அல்ல. அதனால புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பில்லை. அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. யாருக்கு பின்ன வாய்ப்பு? முதியோர்களாக கூட இருக்கலாம், ஆனா அனுபவசாலியா இருக்கணும், கையில பணம் வச்சிருக்கணும், மக்கள் செல்வாக்கு பெற்றவர்களாக இருக்கணும், நல்லவர்களாக இருக்க வேண்டும், திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலிமையானவர்களாக இருக்க வேண்டும். அதனால அடுத்த தேர்தல் பரிசோதனை களம். புதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாய்ப்பளித்தோம் என்றால் அவங்க பாஜகவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பயன்படுவார்கள். இளைஞர்களுக்கு கொடுத்தோம்னா சுறுசுறுப்பா வேலை பார்ப்பாங்க. ஸோ பாஜகவில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, அடுத்தடுத்து நிறைய போய் சேரலாம் அப்படின்ற அடிப்படையில் அடுத்து வருகின்ற தேர்தலில் வேட்பாளர்கள் என்கின்ற போது புதியவர்களுக்கு வாய்ப்பளிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சான்ஸே கிடையாது. ஏற்கனவே தேர்தலில் நின்று இருக்கணும். அவங்க கடந்த தேர்தலில் என்ன வாக்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த வாக்கும் அதிமுக வாக்கும் சேர்ந்தா வெற்றி பெறுவார்களா என்பதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தான் மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள், பணக்காரர்கள், அனுபவசாலிகள் இவங்களுக்கு மட்டுமே சீட்டு. இது பரிசோதனை களம் அல்ல. ஏன்னா திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துல பாஜக இருக்கிறதா? எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான். திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டுமாம், ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தாக வேண்டுமாம். ஏன்னா தமிழகம் மெல்ல மெல்ல பிரிவினையை நோக்கி போவதாக அமித்ஷா நினைக்கிறாராம். பல்வேறுபட்ட மொழி, பல்வேறுபட்ட கலாச்சாரம் கொண்ட ஒரு நாட்டில் ஒரு மாநிலம் பிரிவினையை நோக்கி போவதும், அதோட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா தேசிய சிந்தனையில் இருந்து தனிமைப்படுத்துவதும் இது நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. திமுக இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் இந்த பரிசோதனை களம் மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில், அப்புறம் உள்ளாட்சி மற்றும் பேரூராட்சி தேர்தலில் நம்ம புதியவர்களுக்கு வாய்ப்பு தருமே, அது மாதிரி அடுத்த தேர்தலில் புதியவர்களுக்கோ இளைஞர்களுக்கோ அனுபவம் இல்லாதவர்களுக்கோ வாய்ப்பு என்று நினைக்காதீங்க. அந்த வாய்ப்பு கிடையாது. இரண்டாவது, எதனால தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் திமுக ஆட்சி அவல நிலை. கடன் வாங்கி மாநிலத்தை பார்த்தீங்கன்னா முழுகடிச்சிட்டாங்க. முக்கியமாக வாங்கின கடனை இந்த மாநிலத்தினால கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அதிமுக கூட கடன் வாங்குச்சு, ஆனால் கரெக்டா மாசம் வட்டியும் முதலும் கட்டிக்கிட்டே வந்தாங்க. ஆனா இப்ப திமுக ஆட்சியில சம்பாதிச்சு கடனை கட்ட முடியல, அது கூட வருத்தப்படுறதுக்கு இல்ல. ஆனா வாங்கின கடனை அப்படியே வட்டி கட்டுறோமா. இப்போ கடன் வாங்கி நம்ம ஏதாவது ஒரு முதலீடு பண்ணணும்னு வச்சுங்களேன், அந்த முதலீட்டுல வருமானம் வரும். ஆனா வாங்குற கடனை அப்படியே வாங்கி இருக்கின்ற கடனுக்கு வட்டி கட்டுறாங்களாம். இது திமுக ஆட்சியினுடைய அவலமா இருக்குதான். தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதான். இப்படியே விட்டோம்னா நம்ம மாநிலம் திவாலாவரத்தை தாண்டி இந்தியாவிலேயே கடைசி நிலைக்கு போய் சேர்ந்துருமா. அதனால தமிழ்நாட்டை மீட்டெடுப்பதற்கு 2 ஆண்டு காலம் ஆகலாம். அதனால நம்முடைய அண்ணாமலை சொல்றாரு, அடுத்த தேர்தல் பரிசோதனை களம் அல்ல. அதனால கட்சிக்காக உழைச்சேன், நான் புதியவரா வந்தேன், மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், பாஜக வாய்ப்பளிக்கலையே அப்படின்னு பிஜேபி இருக்கிறவங்க யாரும் நினைக்காதீங்க. புதியவர்களுக்கான வாய்ப்பு அடுத்த தேர்தலில் இருக்காது அப்படின்னு தெளிவா சொல்லி போட்டாருங்கோ. இது பாஜக இருக்கிறவங்களுக்கு அதிர்ச்சி. அதே மாதிரி அதிமுக இருக்கிறவங்களுக்கும் அதிர்ச்சி.
என்ன அதிர்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த தமிழகத்தை கடலில் இருந்து மீட்டெடுக்கணும், வளர்ச்சியை கொண்டு போகணும், மக்களுக்கு நல்வாழ்வு அளிக்க வேண்டும். மக்கள் என்றால் ஏதோ பணம் கொடுத்தா போதும், ஏதோ வேலை கொடுத்தா போதும் அப்படிலாம் கிடையாது. மக்கள் பாதுகாப்பா இல்லை, எங்க பார்த்தாலும் வெட்டு கொலை குத்து. ரெண்டாவது, போதைப் பொருள் எங்க வேணாலும் கிடைக்குது, சர்வசாதாரணமாக கிடைக்குது. இந்த போதைப் பொருள் புழக்கம் இவற்றையெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் யாரையாவது ஒருத்தரை அமைச்சராக்கி விட்டு ஏதாவது வேலையை பார்த்துக்குங்கப்பா, நான் தான் கிங்கு அப்படின்னு போய் யாரும் முதலமைச்சராக உட்காந்துட முடியாது. முதலமைச்சர் எந்த அளவுக்கு அனுபவம் பெற்றவரோ அதே மாதிரி அமைச்சர்கள் யார் இருக்கணும் என்பதையும் நாம முடிவு பண்ணணும். அனுபவசாலியா இருக்கணும், நிறைய முறை தேர்தல் காலத்தில் போட்டிட்டவராக இருக்கணும், அமைச்சராக அனுபவம் வாய்ந்தவராக இருக்கணும். இப்படி அனுபவம் வாய்ந்தவர்கள், தூய்மையானவர்கள், நேர்மையானவர்கள் அமைச்சராக இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியும். இப்போ நம்முடைய நயினார் நாகேந்திரன் இருக்கிறார், அவருக்கு வெற்றி பெற்ற அனுபவம் இருக்குது, அமைச்சரான அனுபவம் இருக்கிறது, அமைச்சராக இருந்த அவர் தொழில்துறையில முன்னேற்றத்தை கொண்டு வந்த அனுபவம் இருக்குது. இப்படி நயினார் நாகேந்திரன் அவர்கள்லாம் வந்து முதலமைச்சர் பக்கத்துல அமைச்சராக இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த நாடு உருப்படும், இல்லைன்னா உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அமைச்சரவையில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது என்பதை கூட முடிவு பண்ணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசியிருக்கிறாருங்க. அது மட்டும் கிடையாது, கூட்டணி ஆட்சியா இல்ல தனித்து ஆட்சியா என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. ஆனால் நேற்று திருப்பூர்ல அண்ணாமலை அவர்கள் பேசுகின்ற பொழுது நயினார் நாகேந்திரன் அவர்கள் அமைச்சராவார் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக கூட்டணி ஆட்சிதான் என்பதை அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சிட்டாரு. நான் என்ன நினைச்சேன், நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு நினைச்சேன். இல்லை இல்லை, அது ஒரு டம்மி போஸ்ட். அதுக்கெல்லாம் வந்து பாஜக காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆக்க முடியாது, அதாவது துணை முதலமைச்சர் ஆக்க முடியாது. பவர்ஃபுல் மினிஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கேட்டு வாங்கும். தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னும் 5 ஆண்டு திமுக கிட்ட போச்சுன்னா ஓய்ஞ்சிடும். ஆனா அதே வேற ஆள் மாறி வந்தாலும் தகுதியற்றவர்களை அமைச்சராக்கணும்னா தமிழ்நாடு தேராது. அதனால அனுபவம் வாய்ந்தவர்களை அமைச்சராக்க வேண்டும் என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். கூட்டணி ஆட்சி என்பதும் உறுதியாகி போச்சு. பாஜகவில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அமைச்சராவாங்க அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சு போச்சு. மூன்றாவது, எந்த தொகுதியெல்லாம் நம்ம வெற்றி பெறுறோமோ இல்லையோ, ஆனா நாம திருப்பூர்ல இருக்கக்கூடிய 3 தொகுதியில நம்ம வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதை விடக்கூடாது. நான் தலைவர்கிட்ட சவால் விட்டு சொல்றேன், இதை வாங்கி வெற்றி பெற்று திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்னா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டணும். நான் செஞ்சிடறேன். அதனால எந்த தொகுதி வெற்றி பெறுமோ இல்லையோ, திருப்பூர்ல இருக்கக்கூடிய 3 தொகுதி நம்ம வெற்றி பெற வேண்டும், பாஜக விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகின்ற பொழுது பாஜக எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி என்று பேசி முடிக்கப்பட்டிருக்குது. அதுல திருப்பூர் 3 தொகுதிகளும் அடங்குது. அதனால தான் எந்த தொகுதியில் நம்ம வெற்றி பெறுமோ இல்லையோ, திருப்பூர்ல இருக்கக்கூடிய 3 தொகுதி நம்ம வெற்றி பெற்றே ஆக வேண்டும், சவால் அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்றாரு. ஏன்னா திருப்பூர் குப்பை காடா மாறி இருக்குதாம. எப்படின்னு பார்க்கும்போது திமுக மேயர் தான் அங்க இருக்கிறாரா, மாநகராட்சியை சுத்தமா வச்சிருக்கணும், ஆனா திருப்பூரை சுத்தமா வச்சிடல. எங்க பார்த்தாலும் இடுவாய் கிராமம் போன்ற இடங்கள்லாம் குப்பையை கொட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரே நாத்தம் தாங்க முடியல. எதிர்கட்சிக்காரன் போராட்டம் பண்றான்னா கூட பரவாயில்ல, ஆனா ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்து ஆளுங்கட்சி மேயருக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. அப்ப திருப்பூர் ஒட்டுமொத்தமாக நாசமா போய் கிடக்குது. பல ஸ்டேட்ல இருந்து வந்து திருப்பூர்ல வந்து வேலை பார்க்கறான். அதுலயும் இந்தியாவில் பல பகுதிகள் ஏற்றுமதியில் முன்னணியில் இருந்தாலும் நம்ம திருப்பூரை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத ஏற்றுமதி கேந்திரமா இருக்குது. அந்த இடத்துல குப்பையும் கூலமா இருந்தா சரியா இருக்குமா? அதனால அண்ணாமலை சொல்றாரு, நாம வருமானத்தை ஈட்டுகின்ற அதே அளவுல அந்த மாநகராட்சியும் நல்லா வச்சிருக்கணும். அதனால திருப்பூரை நாம தான் வந்து கைப்பற்றோம், 3 தொகுதி வெற்றி பெறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக இடையில தொகுதி உடன்பாடும் ஏற்பட்டு போச்சு. எந்த தொகுதி என்றும் தெரிஞ்சு போச்சு என்பதை நேற்று திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டு உடைச்சிருக்கிறாரு. நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் உங்க கனவு என்ன சொல்லுங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாராம். ஆனா அண்ணாமலை என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, என்ன ஆட்சி நடத்துறீங்க, எல்லாரும் பயந்து கிடக்குறாங்க. எல்லா மக்களிடையும் போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், மக்கள் ஒரே ஒரு கனவை தான் வெளிப்படுத்துவார்கள்.
திமுக ஆட்சி போனோம், முதலமைச்சர் பதவி விட்டு நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கனவாகவே இருக்கிறதாம். அந்த கனவை நம்ம முதலமைச்சர் நிறைவேற்றுவாரா அப்படின்னு வந்து அண்ணாமலை கேட்கிறார். ரெண்டாவது, அமித்ஷா அவதூறு ஷா என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து தன்னுடைய பதவியும் மறந்து விட்டு கண்ணியம் இல்லாத அளவுக்கு விமர்சனம் பண்றாராம். அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷா அவதூறு பரப்புறாரா? எதுல அவதூறு பரப்புறார் சுட்டி காட்டாமே வந்து பாத்தீங்கன்னா அவதூறு பரப்புறாருன்னா எப்படி? நாங்களும் 4.25 வருஷம் பார்த்தாச்சு. இன்னும் 80 நாள் தான் இருக்கிறது இந்த ஆட்சி. ஆனா இந்த 80 நாளுக்குள்ள எப்படியா இருந்தாலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடுவோம். நாங்க பார்த்த இத்தனை ஆண்டு காலமாக முட்டாள்தனமா ஆட்சி செய்யற முதலமைச்சரை நாங்க பார்த்ததே கிடையாது. நீ தான் முட்டாள்தனமா ஆட்சி நடத்துற. அதனால முட்டாள் மு.க. ஸ்டாலின் சொல்லலாமா? முட்டாள் மு.க. ஸ்டாலின் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கிறார். மைக் இருக்குது என்பதனால, மேடை இருக்குது என்பதனால அமித்ஷா அவர்கள் வந்து அவதூறா பேசலாமா? பேசவே கூடாது. நீங்க மிரட்டுற ஆளா? நாங்க எதைக்கும் பயப்பட மாட்டோம். முடிஞ்சா தொட்டுப்பாரு. முட்டாள்தனமா ஆட்சி நடத்துகின்ற ஸ்டாலின் முட்டாள் ஸ்டாலின் சொல்லிட்டு நாங்க விமர்சனம் பண்ணுவோம், பதிலடி கொடுப்போம். நீ எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் மலையின் மீது திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்றுகின்ற விஷயத்தை வந்து நம்முடைய ரகுபதி அமைச்சர் அவமரியாதையுடன் பேசிட்டாராம். அப்படி அவமரியாதையுடன் பேசினா கூட பரவாயில்ல, சுடுகாட்டுடன் ஒப்பிட்டு பேசினாராம். பிணத்தை சுடுகாட்டு தானே எரிப்பாங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, ஒன்றும் இல்லை, கலைஞர் இறந்து போயிட்டாரு, பிணங்களை எங்க நம்ம புதைப்போம், எங்க வந்து எரிப்போம்? சுடுகாட்டில் தானே. மக்கள் பொழுதுபோக்கக்கூடிய பீச்சில் போய் ஏன் புதைக்கணும்னு சொல்லிட்டு கேஸ் போட்டீங்க? ஏன் எடப்பாடி கிட்ட இருந்து வந்து அழுதிங்க? பிணத்தை சுடுகாட்டு தானே புதைக்கணும், ஏன் பீச்சுக்கு கொண்டு வந்தீங்க? நாங்க கேட்போமா இல்லையா? கார்த்திகை தீபத்தை போய் சுடுகாட்டில் இறக்கக்கூடிய பிணத்துடன் ஒப்பிடுகின்றிய நீலாம் ஒரு அமைச்சரா? வாய் கொழுப்பு உனக்கு. ஆமாங்க, எந்த அமைச்சருக்கு வாய் கொழுப்பு இருக்கா இல்லையோ, இந்த ரகுபதி அவர்களுக்கு ரொம்பவே வாய் கொழுப்பானது அதிகமாக தான் போச்சு. அதனால எதுக்குமே பயப்படாம ஆட்சி நிரந்தரம் என்று சொல்லிட்டு எல்லாவற்றையும் அவமரியாதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சட்டவிரோதமாக தீர்ப்பு தந்து விட்டார்கள் சொல்லிட்டு 2 நீதிபதிகள் தந்த தீர்ப்பை சட்டவிரோதம் என்று இவரே சொல்லிவிட்டாரு. அதனால மேல்முறையீட்டுக்கு போறாங்களாம். நீதிமன்றத்தை விமர்சிப்பது, நீதியரசரை விமர்சிப்பது அளவு கடந்து போச்சு இந்த ரகுபதியுடைய செயலால. அதனால தான் சொல்றாரு, கலைஞர் செத்து போயிட்டாரு, சுடுகாட்டில் கொண்டு போய் புதைங்கடானா எதுக்கு பீச்சுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னு அண்ணாமலை நேற்று காட்டமாக கேட்டாரு. அது மட்டும் கிடையாது, இப்போ 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 3000 ரூபாய் என்ன பணம் நினைக்கிறீங்க? விவசாயிகளுக்கு போக வேண்டிய பணமா? ஏன்னா கூட்டுறவு வங்கியில விவசாயிகள் கடன் வாங்கியிருந்தாங்க, அந்த கடத்தை கட்டிட்டாங்க. இப்ப மீண்டும் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கணும். ஆனா அந்த பணத்தை கொண்டாந்து இப்ப பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டு விவசாயிகளை ஏமாத்திட்டாங்களாம். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பணத்தை தான் இங்க தூக்கி கொடுத்துருக்காங்கன்னு தெரியாம 3000 ரூபாய் கையில கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு குஷியில் இருக்கின்றார்களாம். அட்டா பாவிங்களா, இந்த 3000 ரூபாயை வாங்கிட்டு விவசாயம் செய்யக்கூடிய, அதுவும் எதிர்காலத்துக்காக முதலீடு செய்யக்கூடிய பேங்க்ல பணம் கிடைக்கல, அதை மறந்து போட்டீங்களே. இந்த திமுக அரசாங்கமானது விவசாயிகளை திண்டாட வச்சிருக்கிறது. கடைசியா கூட்டணி தொடர்பாகவும் இந்தி மொழி தொடர்பாகவும் பேசியிருக்கிறது, அதை பார்த்துடலாம். இப்ப திமுகவினரை பொறுத்த வரைக்கும் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றாங்க, எங்க கூட்டணியில எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தியா தலைவர்கள், எத்தனை கட்சி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாங்களாம். அதுக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அண்ணா அவர்கள் சொன்ன விஷயத்தை சுட்டி காட்டினாராம். மயில் வந்து குறைவா தான் இருக்குது, ஆனா அதைத்தான் நம்ம தேசிய பறவையா வச்சிருக்கோம். அதனுடைய மகத்துவம் என்ன என்று நமக்கு தெரியும், அதனுடைய பலம் என்ன நமக்கு தெரியும். ஆனா காக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தான் இருக்கும், ஆனா அவற்றையெல்லாம் வந்து தேசிய பறவையா வைக்கல. எண்ணிக்கை அதிகமான பேர் இருக்கின்றார்கள் என்பதனாலே வெற்றி பெற்று விடுவார்கள் என்று எண்ணுவதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, எண்ணிக்கையை விட எண்ணங்கள் தான் முக்கியம். நாம தோக்கடிக்க வேண்டும், நாம் வெற்றி பெற வேண்டும், திமுக ஆட்சியினுடைய அவலங்களை மக்களே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் தமிழகம் என்னவாகும் என்று எண்ணம் கொண்டு உழைக்கணும் பாருங்க. இந்த ஆட்சி வரக்கூடாது என்று உழைக்கணும் பாருங்க. அந்த எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. எண்ணிக்கை முக்கியமாக இருந்தால் காக்கா வல்லவா நம்ம வந்து தேசிய பறவையா வச்சிருப்போம். அதனால எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி திமுக கூட்டணி தோக்கும். அதிமுக கூட்டணியில இன்னும் எதிர்பார்க்காதவங்க வர காத்திருக்காங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னாரு, யாருக்கும் மதிப்பளிப்பது கிடையாது, குறிப்பா இந்துக்களுக்கு மதிப்பளிப்பதே கிடையாது. அதனால இந்த திமுக ஆட்சியை தூக்கி அடிக்க வேண்டும். போலி மதசார்பின்மை பேசுறாங்க.
இவங்க இந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பது கிடையாது. ஆனா தேர்தல் நேரத்தில் வந்து பாருங்க, இந்துக்களுக்கே எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி பேசுவாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் மும்பையில போய் பிரச்சாரம் பண்றாரு. அங்க இந்தி சரியா தெரியாத காரணத்தினால கொஞ்சம் தடுமாட்டமா இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறாரு. ஆனா திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நடத்துகின்ற எல்லா பள்ளியிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்தி 3வது மொழியா இருக்குது. இந்தி கத்துக் கொடுக்குறாங்க. ஆனா தமிழகத்துல அரசு பள்ளியில் மட்டும் இந்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனா இவங்களுக்கு வேண்டிய இடத்துல இந்தியை பயன்படுத்துவாங்க. ஆனா வேண்டாத இடத்துல இந்தியை பயன்படுத்த மாட்டாங்க. அதனால கூடுதலாக ஒரு மொழியை கத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அது ஒரு புதிய வாய்ப்பா இருக்கும். பல இடங்களுக்கு நம்ம வேலைக்கு போகலாம். இளைஞருக்கும் அது ஒரு அறிவாக இருக்கும். ஆனா இங்க திமுக பொறுத்த வரைக்கும் எந்த பள்ளியும் அனுமதிப்பது கிடையாது. ஏன் கேந்திர வித்யாலயா பள்ளி ஏற்கனவே நம்ம தமிழகத்தில் இருக்குது. ஆனா புதிய பள்ளிகள் வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க. நவோதயா பள்ளிகள் அரசாங்கமானது தொடங்கணும், அதுக்கு நிலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமான உத்தரவிட்டது. ஆனா அதற்கான முன்னெடுப்பை முன்னெடுக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு எல்லா பிராந்தி கடையும் முன்பாக இங்க மதுக்கடை இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியில எழுதி போட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக அவங்க பள்ளியில இந்தி இருக்கும், சரக்கு விற்கிற இடத்துல இந்தி இருக்கும். ஆனா அரசு பள்ளியில மட்டும் இந்தி இருக்காதா? இந்த ஆட்சியை தூக்கிட்டு நாம தமிழ்நாட்டு மக்களுக்கு 3வது ஒரு மொழியை கொண்டு வந்து சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு. 3வது மொழி என்கின்ற போது அதிமுக காரங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். பார்க்கலாம். நேற்று திமுகவை செம்ம சாடல். அண்ணாமலைக்கு கூட்டமானது அல்லு அள்ளிச்சு. வரவேற்பு என்பது திருப்பூர்ல நல்லா சூப்பரா தான் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று தான் நினைக்கிறேன். பொறுத்து பார்க்கலாம். அமித்ஷாவுடைய திட்டங்கள் 1-2 தான் வெளியே சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை. இன்னும் மொத்தமா சொன்னா என்ன ஆகுமோ பொறுத்து பார்க்கலாம். அமித்ஷாவுடைய அதிரடி அதிமுகவை அரியணையில ஏற்றி திமுக தூக்கி குப்பையில போறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.